தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார். அரசியலை நான் ஒரு வியாபாரமாக செய்யவில்லை, ஒரு லட்சியத்தோடு தான் நான் செயல்பட்டு வருகிறேன். ஆரம்பத்தில் இருந்து சிலர் ஒரு பொய்யான வதந்தியை கிளப்பி விடுக்கிறார்கள். ராஜபக்சர்களுடைய தூண்டுதலாக நான் கேட்கின்றேன் என்று அவர்கள் ஒரு கனவு உலகத்தில் இருக்கிறார்கள் நான் நினைக்கின்றேன். என்றால் நான் தான் அன்றிலிருந்து சொல்லிட்டு வருகின்றேன், ராஜபக்ச அவர்களுடைய சிந்தனை எல்லாம் குழம்பி போய் எல்லாம் கலந்து மாசுபட்டு பிறருடைய சிந்தனை அவருடைய சிந்தனையாக விடப்படுதுன்னு சொல்லி முதல் சொன்னவன் நான் தான், இன்றைக்கும் கூறுவன் நான் தான். அப்படிங்க யாருடைய தூண்டுதலாக நான் வரவில்லை. அப்படி வந்தவர்கள் இருக்கின்றார்கள், அரசியலை வியாபாரமாக செய்து கொண்டு இங்கே பிரச்சாரம் செய்வர்களும் இருக்கின்றார்கள். இதை போல ஒரு கீழ்த்தனமான செயல்பாடு வேறு எதிலையும் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு இனத்தினுடைய பிரச்சனை. இந்த இனத்துக்குரியதை யாருக்கும் மறைமுகமாக பங்கு போட்டு கொடுக்க முடியாது என்பதை இங்குள்ள சிலர்கள் சிந்திக்க வேண்டும். நாங்கள் ஒரு அணியாக சேர்ந்திருக்கின்றோம். கூட்டு சேரக்கு முந்தையே இன உரிமையை வலியுறுத்தி மாகாண சபையிலே செயல்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவரோடு தான் நான் இங்கே இணைந்திருக்கின்றோம். என்னுடைய பணியை நான் தவறினாலும் அவர் செய்வார் ஒழிய நாங்கள் வேறு இடம் போய் எங்களை காட்டிக் கொடுக்க வைக்க மாட்டோம் என்பது உறுதியான விஷயமாகும்.